எப்போ எல்லாம் நாம் பள்ளத்தாக்கின் பாதைக்குள்ளே போகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய உயர்வும் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் காத்திருக்கு என்பதை தெய்வ பிள்ளைகள் மனதில் பதிக்கணும். அந்த பள்ளத்தாக்கின் பாதை எனக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய பாதை என்பதை வேதம் முழுவதும் காண்பிக்கிறது. அதனால தான் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 22வது வசனம். 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. என் மகிமை கடந்து போகும், நான் கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினாலே உன்னை மூடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கன்மலையினுடைய பாதையில் போக வச்சு கரத்தினால மூடி வைக்கிறாராம். ஒரு நல்ல பாதுகாப்பின் தேவன் என்னை கொண்டு போகிறது. இப்போ கவனிக்கணும், ஏன் நம்மை பள்ளத்தாக்கின் பாதைக்கு கொண்டு போகிறார்? ஒரு வினாடி. ஒரு பள்ளத்தாக்கின் பாதைக்கு ஏன் நடத்துகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா 3 காரணங்கள் சொல்லித்தரேன். என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளணும் வேத புஸ்தகத்தை. முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். இப்போ என்ன கவனிங்க, கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். ஈசாக்கு நல்ல செழிப்பாக இருந்த நேரம், என்ன கவனிக்கணும், ஆசீர்வாதமாக இருந்த நேரம். ஆனால் இப்போ ஈசாக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக ஒரு பள்ளத்தாக்குக்கு அனுப்புகிறாரு. நல்லா கவனிங்க, அந்த பள்ளத்தாக்குக்கு ஏன் அனுப்புகிறாரு அப்படின்னா அங்கே அவனிடத்தில் சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பள்ளத்தாக்கின் பாதைக்கு கொண்டு போவது நம்ம கிட்ட சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த கவனிங்க, இவன் அவங்க அப்பா வாழ்ந்து கொண்டு வந்திருந்த இடத்துக்கு போறார். நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த பகுதியில் அவங்க அப்பா ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்துக்கு போறாரு. அப்போ அந்த 18ஆம் வசனம் பாருங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூர்த்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயரின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். கவனிங்க, இவன் தான் சொந்த ஊருக்கு போறான். அவங்க அப்பா எங்கே குடியிருந்தார் அந்த ஊருக்கு போய் அதை ஏற்கனவே பெலிஸ்தியர்கள் எல்லாம் தூர்த்து போட்டாங்க, சில கிணறுகள் எல்லாம். அதெல்லாம் இவர் தோண்டி அந்த கிணறு எல்லாத்துக்கும் தன்னுடைய தகப்பனுடைய சுதந்திரத்தை நிலைநிறுத்துவதற்கு அல்லது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவர் கடந்து போகிறார் அந்த பகுதியில். அந்த 19ஆம் வசனம் பாருங்க. ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். இப்பதான் பிரச்சனை ஆரம்பமாகுது. கவனிங்க, இப்பதான் பிரச்சனை ஆரம்பமாகுது. தேவன் சொன்னாருன்னு பள்ளத்தாக்குக்கு வந்துட்டாரு. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், அதை காப்பாற்றுறாரு. ஊராம் பொருள் இல்லை, தன்னுடைய தகப்பனுடைய இடம். அங்கே வந்து ஆசீர்வாதம் வேணும்னு கிணற தோண்டுனா அந்த இவங்க எதெல்லாம் முடினாங்களோ அதெல்லாம் திறந்து அது வரைக்கும் கம்மன் இருந்தவன் இப்போ அங்கே தண்ணி வர ஆரம்பிக்குதுங்க. தண்ணி வர ஆரம்பித்த உடனே அவ்வளோ பேர் அங்கே எங்கே கிளம்பிட்டான்னா வாக்குவாதத்துக்கும் சண்டைக்கும் கிளம்பிட்டான். புரியுதா? தண்ணி வரவும் அது வரைக்கும் ஒருத்தரும் ஒன்றும் பேசலை. தண்ணி வரவும் அவ்வளோ பேர் வாக்குவாதத்துக்கும் சண்டைக்கும் வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இது எங்களுடைய கிணறு அப்படின்னு 20ஆம் வசனம் வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்போ கவனிங்க, ஆண்டவர் நம்மளை பல நேரத்தில் பள்ளத்தாக்குக்கு ஏன் கொண்டு போகிறாரு அப்படின்னா வாக்குவாதத்தை விட்டு வெளியே வருவதற்கு நம்ம படிக்கணும். அதுக்கு பள்ளத்தாக்குக்கு கொண்டு வராரு. நமக்கு அடிக்கடி எது பிடிக்கும் அப்படின்னா பயங்கரமாக ஆர்கியூ பண்ணி என்னோடது தான் அப்படின்னு நிரூபிக்கிறதற்கு நம்ம பல பிரயாசங்கள் முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் இவர் பாருங்க, வாக்குவாதமே பண்ணலை. அவன் என்னோடது அது வரைக்கும் கம்மன் இருந்தான். இப்போ தோண்டி தண்ணியை பார்த்த உடனே இது என்னோடதுன்னா. இந்த நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சில வீட்டில் சில ஒரு பொம்மை இருக்குன்னு வைங்க, அது பாட்டுக்கு ஒரு மூலையில் கிடக்கும். அது யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க.
அப்போது வேற ஒரு ஆள் போய் அந்த பொம்மையை கையில் எடுக்கும், இன்னொரு குழந்தை. அப்போது இந்த வீட்டில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா? அது எனக்கு வேணும்னு அழுதுட்டு போகும். அது வரைக்கும் அதை சட்டையை பண்ணாது. இது நிறைய ஆட்கள், பெலிஸ்தி ஆவி கொண்ட ஆட்கள் நிறைய பேர் சிறு வயசுலேயே அப்படி பழகுதுங்க. சட்டை பண்ணாமல் கிடக்கும், அதை போய் தொட்ட உடனே இது என்னோடதுன்னு அது வரைக்கும் கிடப்பாருட்டு கிடக்கும். விளங்குதா? இப்படி ஆவி கொண்ட ஆட்கள் ஆங்காங்கே நிறைய பேர் உண்டு. புரிஞ்சா? இது 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 இந்த எல்லையில் நம்ம எதை படிக்கணும்னா வாக்குவாதம் பண்ணுறதை நிறுத்த படிக்கணும். அடுத்த வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இன்னொரு துறவை வெட்டுறார். எதுக்கு நமக்கு ஆர்கியூமெண்ட்டு? விட்டுட்டார், சித்தனான் பேரை வச்சுட்டார். இன்னொரு கிணறை வெட்டுறாரு. அங்கே போனால் ஏசேக்குன்னு பேரை வச்சுட்டு அங்கே போனால் அங்கேயும் வர்றான் வாக்குவாதத்துக்கு. அதை விட்டுட்டார், இன்னொரு இடத்துக்கு போகிறார். சித்தனா விட்டுட்டு அங்கே போனால் அதுக்கப்புறம் இவனுக்கு வாக்குவாதத்துக்கே வரல. இப்போ 22ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி. என்ன கவனிக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய பலுகமும் பெருக்கமும் நம்முடைய வாழ்க்கையில வேணும் அப்படின்னா வாக்குவாதத்தை விட்டுருங்க. புரியுதா? என்னோடதுன்னா இந்த வச்சுக்கோன்னு கையில் கொடுத்துருங்க. அது கொஞ்சம் கஷ்டம், நான் இப்போ சொல்லித்தர்றது, வேதம் சொல்லித்தர்றது. புரியுதா? தேவன் உங்களுக்குன்னு தந்திருக்கிறத ஒரு ஆளாலும் தொட முடியாதுங்க. தேவன் உங்களுக்குன்னு வாக்கு பண்ணியிருக்கிறத யாரும் அனுபவிக்க முடியாது, யாரும் அபகரிக்க முடியாது. எப்போ நீங்கள் வாக்குவாதத்தை விடுவதற்கு படிக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அதுக்கு தான் அவர் உங்களை எங்கே கொண்டு போகிறாருன்னா பள்ளத்தாக்குக்கு கொண்டு வராரு. இப்போ ஈசாக்கை கொண்டு போய் பள்ளத்தாக்கில் வைத்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை யாரும் பறிக்க முடியாது, அது உனக்கு தான் சொந்தம், அது நீ அழகா சுதந்திரிப்பாய் என்பதை அங்கே வைத்து அவனுக்கு கற்பித்து கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னா, கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் அபகரிக்க முடியாது. எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அழகா சொல்வார் பாருங்க. எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். புரியுதா? அப்போது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஒன்று. அதை விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் சுதந்திரிக்கும் போது சில நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு தாழ்வான பாதைக்கு போகணும், அங்கே உங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வரும். அந்த வாக்குவாதத்திலிருந்து நீங்கள் எப்போ விடுபெற கற்றுக்கொள்ளுகிறீங்களோ அப்போத்தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. அது வீட்டுக்குள்ளே ஆனாலும் சரி, தொழில் இடத்துல ஆனாலும் சரி, ஆலயத்தில் ஆனாலும் சரி, எப்போ எல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டு வருதோ உடனடியாக அதை விட்டுட்டு நீங்கள் போக கற்றுக்கொள்ளணும். அவன் என்னோடதுன்றான், இவன் நிரூபிக்க போகலை. இது எங்கள் அப்பாவோடது, என்கிட்ட மூல பத்திரம் இருக்குது, என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, எதையும் நிரூபிக்க போகலப்பா, தூக்கி போட்டு போயிட்டான். போனால் கர்த்தர் அவன் கூடயே வராரு. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவன் பெருகும்படி வைத்தார். ஏன்னா இது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி. நம்முடைய உரிமை உள்ள நேரத்தில் கூட நம்முடைய உரிமைக்காக வாக்குவாதம் பண்ணாமல் விலக தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இயேசு சொல்லி கொடுத்த மாதிரி. கொஞ்சம் காட்டித்தரேன். லூக்கா மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 18வது 19வது வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதும் இல்லை. பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கை கொடுங்க. உங்க சத்தம் தெருவில் கேட்க ரொம்ப கேக்கு சொன்னாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. எந்நேரம் வீட்டில் சண்டையும் வாக்குவாதமும் இருந்தேன். என்னோடது உன்னோடது இன்னமும் விட்டு தள்ளலைங்க. எவ்வளோ பெரிய பாடு. தட்டு எடுத்தா என் தட்டுன்னு, பொருள் எடுத்தா என் பொருள். இது எங்கள் அப்பா கொடுத்த வீடு,
இது எங்கள் அப்பா கொடுத்தது, எல்லாம் இது என்னுடுதுன்னு சொல்லி, புரியுது? அதில் சில பொம்பளைங்க இருக்காங்க, மன்னிச்சுக்க உங்களை சொல்லலை, சில பொம்பளைங்க இருக்காங்க, கல்யாணமான பொம்பளைங்க, புரிய பொம்பளைங்க, பேரம் பேத்தி எடுத்த பொம்பளைங்க, பிள்ளைக்கு கொடுப்பாங்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு பிள்ளைக்கு எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அது என்னோடது, இது என் வீடு, இது என் காசு, இது என் பொருள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இது வாழ்க்கையில் உருப்படவே உருப்படாது. இந்த பேச்சை கேட்குற பிள்ளையும் உருப்படாது. ஏன்னா இது என்ன வச்சுக்கிட்டு இருக்கு, ஐயோ எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு இருக்க பார்த்தீங்களா. ஒரு நாள் அப்பாக்கார சொல்லி கொடுக்க மாட்டேன், சொல்ல மாட்டாங்க. செஞ்சதை எதையாவது அப்பா சொல்கிறாங்கன்னா 1000 அப்பாவில் ஒரு அப்பா சொல்லுவார், டே நான் உன்னை படிக்க வச்சேன்டா, உனக்கு இது செஞ்சேன்டா அது செஞ்சேன்டான்னு சொல்லுவார். 1000 அப்பாவில் ஒரு அப்பா. ஆனால் 1000 அம்மாவில் 950 அம்மா என்ன சொல்லும், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் உனக்கு பால் கொடுத்தேன், நான் தான் உன்னை பெற்றேன், நான் தான் உனக்கு கக்கா கழுவுனேன், நான் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? இது பழக்கங்க. இதை கொஞ்சம் நிறுத்துங்க. இங்கே அழகாக போட்டிருக்கு, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம், கூக்குரல் இடவே மாட்டாராம். ஏன் கூக்குரல் இட மாட்டார், ஏன் வாக்குவாதம் பண்ண மாட்டாருன்னா 20ஆம் வசனம் அதுக்கு விளக்கம் கொடுக்குது. 20ஆம் வசனம், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற தீயை அணைக்காமலும் இருப்பார். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர், நல்ல கவனிங்க, ஒரு நாள் நம்மளை அழிக்க மாட்டாரு. புரியுதா? உங்களை ஏன் வாக்குவாதம் பண்ண வேண்டாம்னு சொல்லி கொடுக்கிறாருன்னா, எனக்குரியது அவர் கருத்தில் இருக்கு, எனக்குரியதை யாரும் சுதந்திரிக்க முடியாது, எனக்குரியதை எனக்கு தருவார். இந்த பூமியில் போய் நீங்கள் நியாயத்துக்காகவோ, இந்த பூமியில் போய் நீங்கள் ஒரு காரியத்தை நின்னீங்கன்னாலோ இந்த பூமியில் கண்டிப்பாக நியாயம் கிடையாதுங்க. அது காவல்துறைக்கு போனாலும் நியாயம் கிடையாது, நீதிமன்றத்துக்கு போனாலும் நியாயம் கிடையாது. புரியுதா? நான் நீதிமன்றத்தில் அவமதிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நாட்டில் நடக்கிற நிலவரங்கள் இதுதான். புரியுதா? காசு கையில் இருந்தால் ஒரு நியாயம், காசு இல்லைன்னா ஒரு நியாயம். ஆள் பலம் இருந்தால் ஒரு நியாயம், ஆள் பலம் இல்லைன்னா ஒரு நியாயம். புரியுதா? நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக போனீங்கன்னா உங்கள் மேலே உடனடியாக கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. அதே நீங்கள் ஒரு எம்பியோட பிள்ளையாக இருந்தால் கேஸே வராது, எஃப்ஐஆரே போட முடியாது. புரியுதா? அப்படி தான் நாட்டு நிலவரம் நடக்குது. விளங்குதா? இதுதான் இன்றைக்கி இப்போது போயிட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள். ஒரு பெரிய பரிதாபமான ஒன்று. இது இயேசுக்கு நல்லா தெரியும். அதனால் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தில், அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உங்கள் மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் மறு உத்தரவும் சொல்லவில்லை. அதனாலே தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஒரு வாய் திறக்கல இயேசு. அவருக்கு பேசுறதுக்கு, அவருடைய உரிமையை நிலைநிறுத்துவதற்கு, நியாய பேசுவதற்கு ஏராளமான காரியம் இருக்கு. ஆனால் ஒரு வாயை திறக்கல. இன்னும் அதே சம்பவத்தை யோவான் ஆக்கியோன் எழுதும்போது, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சொல்றார் பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றார். அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறதில்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான். பிலாத்து இயேசுவை பார்த்து சொல்றான், என்ன நான் கேட்கிற கேள்விக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற, நீ சொல்லு, எதையாவது உன் தரப்பு நியாயத்தை சொல்லு, எனக்கு உரிமை இருக்கு, உன்னை விடுதலையாக்க, உன்னை தண்டிக்க எனக்கு உரிமை இருக்கு, அப்படி சொல்றான். யாருன்னா அவன் ஜட்ஜி. அப்ப இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களுக்கு பாவம் உண்டு என்றார். என்ன கவனிங்க, பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வரலன்னா நீர் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அங்க இருக்கு அதிகாரம். அவரு நினைக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணார். அதனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது 23வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22 23. அவர் பாவம் செய்யவில்லை. கவனிக்கணும், அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய்
நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நியாயமா தீர்ப்பு செய்கிறவர் யார்? பிதாவாகிய தேவன். அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அவருக்கு நல்லா தெரியும், எனக்கு நன்மை செய்யக்கூடியவர், எனக்கு சரியான தீர்ப்பு செய்யக்கூடியவர் பரலோகத்தில் உண்டு அப்படின்னு அவருக்கு கொடுத்தாரு. கவனிக்கிறீங்களா? இந்த பூமியில் நீங்கள் எங்கே நியாயத்தை தேடி போனீங்கன்னாலும் அங்கே நியாயத்தை வாங்க முடியாதுங்க. புரியுதா? அதனால் சாதாரண அழிந்து போகிற பொருளுக்காக இங்கே வாக்குவாதத்தில் உட்காராதீங்க. இது நல்ல முறை இல்லை. நல்ல ஆவிக்குரிய சபை தான் கொரிந்து சபை. புரியுதா? ஆனால் அந்த கொரிந்து சபைக்குரிய பிரச்சனை என்னன்னு பவுல் சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். என்ன கவனிக்கணும்? கொரிந்து சபை எப்படி தெரியுமா? நம்ம சபை மாதிரி இல்லை, எல்லாத்திலையும் சம்பூர்ணமாக பெற்றிருக்கிற ஒரு சபை. ஆனால் அந்த சபைக்கிட்ட என்ன இருக்கான்? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. என்ன இருக்கு? வாக்குவாதம் உங்களுக்குள்ள இருக்கு. சம்பூர்ணமான சபைங்க. ஆனால் என்ன இருக்குன்னா வாக்குவாதம் இருக்கு. அப்போ பவுல் என்ன சொல்லி கொடுக்காருன்னா, இந்த வாக்குவாதம் சபையில் இருந்தால் அது நல்லதில்லை. இந்த வாக்குவாதம் தேவ பிள்ளைக்கு இருந்தா அது நல்லதில்லை. உன்னுடைய வாக்குவாதத்தை உன்னை விட்டு நீக்கிறதுக்காக தான் பள்ளத்தாக்குக்கு அனுப்புறார். இந்த வாக்குவாதத்தினால நீ எதையும் சுதந்திரிக்க முடியாது. நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் பெருசா இருக்கு. அதை சுதந்திரிக்கணும்னா முதல்ல வாக்குவாதத்தை விட்டு வெளியே வா அப்படி சொல்லி கொடுக்காரு. அதனால தான் பவுல் சொல்லும்போது அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுவார் பாருங்க. 11:16 11:16 ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். கவனிக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கும் தேவ சபைக்கு இப்படி வழக்கம் இல்லை. என்ன வழக்கம்? பக்கத்தில் ஆள்கிட்ட கை கொடுங்களேன். எங்களுக்கு வாக்குவாதம் பண்ற பழக்கம் இல்லை. சர்ச்சுக்குள்ள மட்டும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள மட்டும் இல்லை, வீட்லேயும் தான். எல்லாரும் என்ன பார்க்கணும்? இந்த அப்பா அம்மாங்கள்லாம் பண்ணீங்க, இந்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே வந்து இது ஏன் பேகு, ஏன் செருப்பு, ஏன் சாக்ஸி, ஏன் தட்டுன்னு சொன்ன என்கிட்ட சொல்லுங்க. என்ன வேறு வழி இல்லைல்ல? ஏன்ட்ட சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இந்த ஒத்தையாக கட்ட கிடையாது தான் பிரச்சனையே கிடையாது. எல்லாம் தான் தின்னான். அது லாய்க்கப்படாது. என்ன 1க்கு 2 மேலே வந்துச்சுன்னா அங்கே அடிக்கடி இந்த ஆர்குமெண்ட் வரும். அதை சின்னதுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். எல்லாம் நம்ம பொருள் விட்டு கொடுத்து நானும் பாருங்கள், இந்த ஆலயத்துக்குள்ளே இத்தனை பிடிச்சுங்க இருக்கு இல்லையா? சிலர்கிட்ட போய் இப்படி கை நீட்டினா அவன் எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ ஓடுறான் அள்ளிக்கிட்டு. சில ஆள் அப்படியே கையில் கொடுத்துட்டு போயிடுது. புரியுதா? வாயில் இருக்கிறது கூட எடுத்து கையில் கொடுக்குது சிலது. அப்போ சின்னதுலேருந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணுன்னா எல்லாத்தையும் பொதுவாக வைக்கணும். எல்லாம் நம்மளுடுது, எல்லாம் நம்முடுது. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் தமிழில் ரொம்ப, நான் உடனே கலைஞர் கட்சிக்காரன் நினச்சிடப்படாது, நல்லது சொல்லித்தரேன். கலைஞர் தமிழில் ரொம்ப விளையாடும். அவர் பெரிய தமிழ் புலி. அவர் தான் தமிழுக்காக அதிகமாக செயல்பட்டவர்களுள் அவரும் ஒருவர். அவர் அடிக்கடி சொல்லுவார், உயிரோடு இருந்தப்போ, எப்போ எல்லாம் நாம் அப்படி சொல்கிறோமோ அப்போ எல்லாம் உதடு ஒட்டும். எப்போ எல்லாம் நான் அப்படி சொல்கிறேனோ உதடு ஒட்டாது. அதனால் எல்லாம் ஒட்டணும்னா என்ன செய்யணும்? விட்டு கொடுத்துடணும். புரியுதா? நாம்னு சொல்லணும். நம்மளுடுதுன்னு என்னுடுதுன்னு. என்னுடுதுன்னா வீட்டில் சண்டை தான். நம்மளுடுதுன்னுங்க பிரச்சனையும் இல்லைல்ல. புரியுதா? அந்த விட்டு கொடுக்கறது தான் ஆசீர்வாதங்க. இது தேவனை கொஞ்சம் கூட அறியாத ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம், எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்டு. இதையே வீட்டில் பெரிய பஞ்சாயத்தாக போகுது. கடைசியில் இது எங்கே போகுதுன்னா ஸ்டேஷன் போகுது. அவருக்கு தலை சுற்றுது. இன்ஸ்பெக்டர் அவர் பாவம் எத்தனை பஞ்சாயத்து அவர் பார்ப்பார். எப்படா கேஸை க்ளோஸ் பண்ணலான்னு ஸ்டேஷனில் யோசிக்கிறாங்க. டெய்லி கூட்டமாக ஆள். எதுக்கு பஞ்சாயத்து? என்னோடது அவன் எடுத்துக்கிட்டான், அவன் இவன் எடுத்துட்டான், என் போலியை எடுத்துட்டான், அவன்ட்டான், எல்லாம் எந்த நாங்கள் போய் நிற்குது. அவங்க பெரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷன் முடிச்சு இன்னொரு ஸ்டேஷன் போனால் அதை விட அடுத்த பெரிய ஸ்டேஷனில் போனால் அங்கே அதுக்கு மேலே பிரச்சனை. சரி, இந்த தொல்லை தான் கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு மேலே அங்கே பிரச்சனை. அவங்களுக்கே தலை சுற்றுது. யாருக்கு எதை கொடுக்க? எங்கே போனாலும் என்னதான்
ஆர்கியூமெண்ட்டில் தான் போகுது, புரியுதா? ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எப்போ எல்லாம் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களோ அதை அந்த இடத்துல உங்களை நிப்பாட்டணும், புரியுதா? நம்ம சும்மா ஊரானுக்கு நடந்துச்சு, இது ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, இது யோசேப்புக்கு நடந்துச்சு, இதெல்லாம் பவுலுக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போறீங்கன்னா ஒன்றும் விளக்காகாது. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் எதுக்காக நடந்திருக்குன்னா எனக்கு நடந்திருக்கு. அப்படி யோசிச்சிங்கன்னா அந்த சூழ்நிலையில் நின்று அந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தெரியும். இப்போ வாசிமா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். இப்போ என்ன கவனிங்க, ஆபிரகாம் பெரிய கோடீஸ்வரன், அவன் ஆஸ்திய பூமி தாங்கலை, அவ்வளோ பெரிய பணக்காரன், சீமானா இருந்தான்னு சொல்கிறான், எலையாசர் வேலைக்காரன், அவ்வளோ பெரிய பணக்காரன். இப்போது ஆபிரகாம் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கா, அந்த சீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடிமை பெண்ணு தான் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுத்துருக்கா. இப்போது வீட்டை விட்டு போவலியான்றான். அடிமையாகாதீங்க பெண்கள், என்ன பாருங்க, உங்கள் வீட்டுக்காரு உங்கள் அப்பா வீட்டுக்கு போ அப்படி சொல்லிட்டாரு, உடனே பெட்டி படுக்க எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? கை தூக்குங்க போயிருவேன். உடனே பெட்டி பிடிக்க எடுத்துட்டு என்ன ஒரு ஆள் கை தூக்கலை, உடனே எப்படி போவான்? அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா வரும்? எப்படி அது விவரமான ஆள் இங்கே சொல்கிறாரு பாருங்களேன், நீ போ, இது ஏன் வீடு, நீ போ அப்படி சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. என்ன சொன்ன அப்படின்னு கட்டை எடுக்கிற ஆளும் இங்கே இருக்குது, இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்குது நம்மகிட்ட, என்ன இருக்குது. அதே நேரத்தில் எப்படி கூட்டிகிட்டு வந்து அப்படி கொண்டு போய் விடு. பிள்ளைக்கு யார் கொடுப்பா காசு? ஜீவனாம்சம் போடு, எனக்கு கொடு, என் பிள்ளைக்கு கொடு, எல்லாம் நடந்ததெல்லாம் கொடு. ஜோஜன் பெரிய கட்டுற. இப்போது ஆகார அவன் வீட்டை விட்டு போக வெளியான்றான், புள்ளியும் கையில் கொடுத்துட்டான். கூட என்ன கொடுத்தான் சொத்து செலவுக்கு? ஒரு பாட்டில் தண்ணி, துருத்தின்னா தண்ணி பாட்டில், அன்னைக்கு அதான் ஒரு பாட்டில் தண்ணியை கையில் கொடுத்து போன்ட்டான். அப்போ வாயே திறக்கலைங்க, என்ன கவனிக்கணும், வாயே திறக்கலை. வாட்டுக்கு விட்டு வெளியே போகிறா. அவன் நின்று அங்கே சண்டை போட அவளுக்கு முடியும், பலன் இருக்குது, வாய் திறக்கலை. ஏன் திறக்கலை தெரியுமா? இதே போல் ஒரு நாள் அவளை துரத்தி விட்டான், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில். அப்போது அவள் அம்மா எஜமாட்டி துரத்திட்டா. இப்போ இவள் ஓடி 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 வனாந்தரத்தில் திரியும் போது வனாந்தரத்தில் தேவன் அவளை சந்திக்கிறாள். அவள் ஒரு அடிமை, அவளுக்கு யாருமே கிடையாது, சொந்த பந்தம்லாம் கிடையாது. எகிப்து நாட்டிலேருந்து அவளை வடிமையாக கொண்டு வந்திருக்கான், யாரும் கிடையாது. எங்கே போவா? எங்கே போய் உழைக்க முடியும்? உங்களுக்கு இத்தனை உரிமை இருக்குது, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, பேசுறதுக்கு இல்லை. போய் சுற்றிட்டு அலையும் போது ஆண்டவர் கேட்குறாரு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இவ அப்படியே ஷாக்காய் நிற்கிறா. இது வரைக்கும் என்னை இப்படி கூப்பிட்டதில்லையே அப்படின்னு ஒன்று அங்கேயே கீழே விழுந்தா. அங்கே ஒரு பேர் வச்சா, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு பேர் வச்சா, லஹாய் ரோய் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சுட்டு அவர் சொன்னார், நீ உன்னாச்சியார் வீட்டுக்கு போ. திரும்பி வந்தாச்சு. இப்போது கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த பிள்ளை வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வயசுக்கு வந்துட்டான். இப்போது அந்த ஆபிரகாம் அவளை வெளியே அனுப்புகிறான், போகணும். இவன் நேராக எங்கே போனா தெரியுமா? வனாந்தரத்துக்கு போனான். எதுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியும், என்னை பார்க்குற ஆண்டவர் இங்கே இருக்கார், இந்த இடத்துல என்னை பார்க்குற ஒரு ஆண்டவர் இருக்கார். ஏன்னா அவர் என்ன அப்போ பார்த்து நீ திரும்பி போன்னு சொன்னார். அவர் பேச்சை கேட்டு நான் போனேன். இப்போ திருப்பி அவன் துரத்திட்டான். என் எஜமா எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, என் பிள்ளைய கையில் வச்சுருக்கேன், என் எதிர்காலம் எப்படின்னு தெரியாது, என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படின்னு தெரியாது, இனி எங்கே போய் உழைப்பேன்னு தெரியாது, எது இருந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு நேராக அந்த வனாந்தரத்தில் வந்து நின்னாங்க. இப்போ ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் அவளை பார்க்க வர்றார். 21ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் இல்லை, அந்த 21ஆம் அதிகாரத்திலே பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு 19ஆம் வசனம், தேவன் அவள் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் இல்லை 18 இருந்து வாசிமா, இல்ல 17 இருந்து வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இப்ப கவனிக்கணும், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லி தராரு, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். 20ஆம் வசனம், தேவன் பிள்ளையோடு இருந்தார். தேவன் பிள்ளையோடு இருந்தார். எல்லாரும் கைவிட்ட நேரங்க. இவளுக்குன்னு உரிமை இருக்கு,
நல்லா கவனிக்கிறீங்களா? ஈசாக்குக்கு எப்படி உரிமை இருக்கும்போது போராடாம விட்டுட்டு வெளியே போனாரோ, அதே போல் ஆகாருக்கு போராட உரிமை இருக்கு. ஆனால் ஒன்றுமே சொல்லலை, அவள் வாட்டுக்கு விட்டுட்டு அவள் வெளியே போறா. இப்போ ஆண்டவர் வந்து அங்கே நிற்கிறார். வாக்குவாதம் இவன் பண்ணல, வந்து நின்னாரு. கவலைப்படாத, நானாச்சு உனக்கு. இன்னைக்கும் முகமதியர்கள் பெரிய பணக்காரர்களாக உலகத்தில் வலம் வருவதற்கு காரணம் யார் தெரியுமா? தேவன். அந்த ஆகாரினுடைய குடும்பம் சந்ததியை ஆசீர்வதிச்சு அனுப்புனாருங்க. கவனிக்கிறீங்களா? அதனால் இந்த எண்ணம் என்னுடைய கருத்து இந்த சம்பவம் ஆண்டவரோட மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஆபிரகாம் கூட நின்று இவ்வளவு அனுபவிச்சுட்டு கடைசியில் அவளை இப்படி துரத்தி அடிச்சுட்டானே, ஒன்று கூட கொடுக்காம துரத்திட்டானே அப்படின்னு மனசில் முடிவு வச்சுக்கிட்டே இருந்தவர் கொஞ்ச நாள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணம் கொடுக்குறார். பிரமாணம் கொடுக்கும்போது என்னென்ன செய்யணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்ற பல வகையான பிரமாணங்களை கொடுக்கும்போது இந்த ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் நடந்த பிரச்சனை ஒரு மைண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்குறார் பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனம். உபாகமம் 21, 15, 16. இரண்டு மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தின் மேல் வெறுப்பாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருவரும் அவனுக்கு பிள்ளைகள் பெற்றார்களே ஆகில், இருவரும் அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்றாரே ஆகில், முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனே ஆனாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைக்கு பங்கிடும் நாளிலே வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதல் பேரானவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரம் கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. என்ன பிரமாணம் பாருங்களேன். உடனே 2 கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிச்சிடப்படாது. ஜாக்கிரதை, விளங்குச்சா? அது அங்கே பிரமாணம் அப்படி கொடுக்குறாரு. ஒரு வேளை அன்னைக்கு என்ன அப்படி பண்ணிட்டு இருந்தான், அது ஆண்டவர் அதை ஆதரிக்கலை. இன்ன வரைக்கும் வேதத்தில் ஆண்டவர் 2 கல்யாணத்தை ஆதரிக்கவே இல்லை. தயவு செய்து மனசில் பதிச்சு கொள்ளுங்க. மனைவி உயிரோடு இருக்கும்போது ஆம்பளை இன்னொரு கல்யாணம் பண்ணால் அதுக்கு பேர் விபச்சாரம். புருஷன் உயிரோடு இருக்கும்போது மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணால் அதுக்கு பேர் விபச்சாரம்னு என் சத்திய வேதம் சொல்லுது. புரியுதா? அதை தேவன் ஆதரிக்கவே இல்லை. ஆனால் அவர் சொல்லும்போது கவனிங்க, ஏன் இந்த பிரமாணத்தை கொண்டு வர்றாருன்னா, ஆபிரகாம் செஞ்சால் பார்த்தீங்களா? அப்போது லீகலாக ஆபிரகாமுக்கு முதல் பிள்ளை யார்? இஸ்மவேல் தான். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வெறுக்கப்பட்டவன் நிராகரிக்கப்பட்டவன், ஆனால் மூத்தது ஏற்ற பிறக்குதோ அதுக்கு தான் சேஷ்டபுத்திரம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நான் சொல்ல வர கருத்து என்ன தெரியுமா? எப்போ எல்லாம் நீங்கள் வாக்குவாதம் பண்ணலையோ அப்போ எல்லாம் உங்களுக்கு தேவன் இருந்த ஆசீர்வாதம் இருக்குதுங்க. புரியுதா? கவனிக்கிறீங்களா? இன்னொரு சம்பவத்தையும் ஞாபகம் வருது, சொல்கிறேன். ஏசா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான், ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையாப்பா, எல்லாத்தையும் தம்பி வாங்கி போயிட்டான், மேக்கப் போட்டு ஏமாற்றி அம்புட்டியும் அள்ளிட்டு போயிட்டான், ஒரு ஆசீர்வாதம் கிடையாது ஏசாக்கு. இப்போ இவன் போய் கேட்குறான், எனக்கு ஒன்று கூட இல்லையா? கதறி அழுகிறான். ஒன்றுமே இல்லை. அவன் சொல்கிறான், மகனே ஒன்றும் இல்லை. கடைசியில் எண்ணத்தையும் அப்படி போட்டு அனுப்பிட்டான். கர்த்தர் பார்த்தார், அவனுக்கு ஒரு தேசத்தையே கையில் கொடுத்தாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே எகிப்திலிருந்து வர்றாங்க. வரும்போது ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறார், இந்த பாரு, இந்த நாடை நான் கொடுத்துருக்கேன் ஏசாவுக்கு. யார் கொடுத்தா? தேவன் சொல்கிறார், ஏதோம் நாடை தேசா கொடுத்துருக்கேன், அதில் ஒரு அடி நிலத்தை உனக்கு தரமாட்டேன், கவனமாக போ அப்படி சொல்லி அனுப்புகிறாரு. புரியுதா? அதனால் எப்போ எல்லாம் நீங்கள் உங்கள் நியாயமான தேவைக்கு கூட உரிமைக்கு கூட வாக்குவாதம் பண்ணலையோ அப்போது கண்டிப்பாக கர்த்தருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்க முடியும். அதுக்குத்தான் தேவன் உங்களை எங்கே அனுப்புகிறாரு? பள்ளத்தாக்கின் பாதைக்கு அனுப்புகிறாரு. மறந்துடாதீங்க. நம்பர் 2, ஏன் பள்ளத்தாக்குக்கு அனுப்புகிறாருன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 16வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து 6ஆம் மன்னிக்கணும் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். கவனிக்கணும். 2வது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம் வர வேண்டும் என்றால், பேரில் ஆனந்தம் இல்லை, சில்க்ஸில் ஆனந்தம் சொல்லலை, ஒரு மகிழ்ச்சி மன நிறைவு வர வேண்டும் என்றால் உங்களை எங்கே நடத்தி கொண்டு போகிறார்னா அழுகையின் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார்.
அந்த அழுகையின் பள்ளத்தாக்கினுடைய முடிவு உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் காத்திருக்கு. புரியுதா? அதை நீங்கள் சுதந்திரிக்கணும் அல்லது பெறணும் அல்லது அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதை இருக்குன்னா ஒரு வேதனையான ஒரு பாதை இருக்குது, ஒரு கடினமான ஒரு பாதை இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லும்போது 6ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்லுவார் பாருங்க. சங்கீதம் 6:6, என் பெருமூச்சினாலே இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன், என் கட்டிலை நனைக்கிறேன். எவ்வளோ வேதனை பாருங்களேன். ராத்திரி முழுசும் அழுக, ராத்திரி முழுசும் வேதனை. இப்போ புதுசாக எழுதியிருக்கிறாங்க சில ஆட்கள் எழும்பியிருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அழுகெல்லாம் விடாது, அழுகவே கூடாது யாரும். ஆண்டவர் எல்லாம் தந்துட்டார், அதனால் உபவாசிக்க கூடாது, முழங்கால் போடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, அழக்கூடாது, விழிச்சிருந்து ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் புதுசாக இப்போ கல்லை வந்திருக்கான். அவன் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஜாக்கிரதை, அவன் கூடாதுன்னு கடைசியில் நரகத்துக்கு பரலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி முடிப்பான். அந்த எல்லைக்குள்ளே தேவ பிள்ளைகள் போயிடக்கூடாது. ஆனால் அழுகை அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். தாவீதினுடைய வாழ்க்கையை நான் இங்கே காட்டித்தரேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். கவனிக்கிறீங்களா? பலன் போகிற வரைக்கும் கத்தி அழுதாங்களாம். பலனே போகிற அளவுக்கு அவ்வளோ வேதனை, அவ்வளோ துக்கம். அழுது முடிக்கிறாரு. முடிவு என்னாச்சு தெரியுமா? 19ஆம் வசனம். அதே சாமுவேலின் புத்தகம் 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கவனிக்கிறீங்க? இந்த அழுகையினுடைய பவர் எவ்வளவு பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் திருப்பினானா, ஒன்று கூட விடலை, தட்டு முட்டு சாமான் கூட விடலைங்க. அவ்வளோத்தையும் திருப்பக்கூடிய அளவில் அந்த கண்ணீருக்கு தேவன் ஒரு ஆனந்த ஆசீர்வாதத்தை தந்தார். அல்லேலூயா. அதனால் எப்போ எல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு வந்து நிற்கிறீங்களோ அதுக்கு ஒரு பலன் உண்டுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அன்னாள் அம்மாவை பற்றி போட்டிருக்கு. எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க, குழந்தை இல்லைன்னு. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு கருத்தரிப்பு மையங்கள் எல்லாம் கிடையாது. கருத்தரிப்பு மையம் இருந்தால் சரி, காசை கொடுத்து என்னத்தையாவது இப்படி பண்ணி அப்படி பண்ணி என்னத்தையாவது ஒன்று பண்ணி ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வரலான்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒன்றே ஒன்று கையில் இருக்குது, அதுக்கு பேர் கண்ணீர். அந்த கண்ணீரின் ஆயுதத்தோடு ஆலயத்தில் போனால் மனம் கசந்து அழுதாள்னு போட்டிருக்கு. முடிவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய குடும்பத்துக்கு சொந்தக்காரியாய் மாறினாள். மாத்திரம் இல்லை, நீண்ட காலமாக இந்த சாமுவேலினுடைய குடும்பம் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு விலக்கப்பட்டிருந்த குடும்பம். இந்த எல்கானா இருக்கான் பார்த்தீங்களா? அந்த எல்கானா கோராகின் வழியில் வந்த குடும்பம். கோராகு தப்பு பண்ணதுனால அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த வழியில் இருக்கிறவங்களுக்கு ஆசாரிய பட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அந்த முடிவில் வந்ததுனால இவனுக்கு ஆசாரிய குடும்ப பட்டமே கிடையாது எல்கானா குடும்பத்துக்கு. அதனால தான் அவர் வேற நாட்டில் போய் ஆசாரிய பணியை விட்டுட்டு போய் வேற ஒரு நாட்டில் போய் குடியிருக்கிறார். ஏதோ வயிற்று பழப்புக்கு போவான்னு இருக்கிறார். அப்படி நிராகரிக்கப்பட்டிருந்த குடும்பத்தில் பிறந்தவன் தான் யாருன்னா இந்த சாமுவேல். ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்நாளினுடைய கண்ணீருக்கு பலன் கொடுக்கும்படி, பதில் கொடுக்கும்படி அந்த சாமுவேலை நிராகரிக்கப்பட்டிருந்த இடத்துல அங்கீகரிக்கக்கூடியவனாக மாற்றினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் முதல் பேர்சிபா வரைக்கும் சாமுவேல் தான் தீர்க்கதரிசின்னு விளங்குச்சு. 3 வேலையை செஞ்சார். தீர்க்கதரிசியாக இருந்தார், ஆசாரியனாக இருந்தார், நியாயாதிபதியாக இருந்தார். இந்த 3 வேலையும் சாமுவேல் செய்வதற்கு காரணம் இந்த அந்நாளினுடைய கண்ணீர். புரியுதா? அதனால் எப்பொழுதெல்லாம் உங்கள் கண்ணீர் வருதோ அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் வேண்டான்னு. பாவிக்கு கண்ணீரே கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஏன்னா அவனுக்கு எப்போதும் போயிட்டே இருக்கும். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு பாவிக்கு கிடையாது. அவன் தான் கேட்ட உடனே யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டு என்னுடுதுன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் வந்துடுது இல்லை. ஆனால் தேவ பிள்ளைக்கு இந்த கண்ணீரின் பாதை உண்டு. ஆனால் முடிவு அது ஒரு பெரிய களிப்பாக ஆசீர்வாதமாக மாறும். இயேசுடைய வாழ்க்கையை காட்டி கொடுக்குறேனே. நான் முதல்ல இயேசுவை தான் காட்டினேன், இப்போவும் மறுபடியும் இயேசுவை காட்டி கொடுக்குறேன். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், கவனிக்கணும் வசனத்தை,
தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. கவனிக்கிறீங்களா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்டில் என்ன பண்ணாராம்? பலத்த சத்தத்தோடு அழுதாராம், கண்ணீரோடு அழுதாராம். எதுக்கு? நம்ம எல்லாரையும் மீட்டுக் கொள்வதற்கு. அவருடைய கண்ணீரை தேவன் துருத்தியில் வச்சு தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுவார். 53ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மிகப்பெரிய தீர்க்க தரிசன அதிகாரம். அதில் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, கவனிக்கணும், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். இப்ப ஒரு நிமிஷம், எபிரேயர்ல என்ன படிச்சோம்? அவர் என்ன பண்ணாரா? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் பண்ணறான். இப்போ அதுக்கு பல நீங்க ஏசாயாவில் வந்திருக்கு. அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இப்ப நீங்களும் நானும் பங்கா ஆண்டவருக்கு வந்தது எப்படி தெரியுமா? அவருடைய பலத்த கண்ணீரினால. ஹல்லேலூயா. அதனால அநேக தேவனுடைய ஊழியர்கள், சபை மெய்ப்பர்கள் கண்ணீர்னால கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி கொண்டு வராங்க. புரியுதா? ஆலயம் எப்படி கட்டப்பட்டு இருக்கு? ஃபாரின் பணத்தினால கட்டல. புரியுதா? எங்கேயோ கொள்ளை அடிச்சுட்டு வந்து கட்டல, கண்ணீரினால கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. தேவ பிள்ளைகள் அதை கவனிக்கணும். அதனால அந்த கண்ணீருக்கு ரொம்ப பவர் இருக்குங்க. கர்த்தருடைய இந்த ஆலயமும், நல்ல கவனிங்க, இந்த ஊழியமும் இதுவரைக்கும் சும்மா அப்படியே மேனா மினிக்கில் கட்டலை, கண்ணீரினால கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. இதுக்கு எதிராக நிற்கும் போது அவர் சும்மா விட மாட்டார். அதனால தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். உங்கள் கண்ணீர் ஒரு நாள் வீண போகாது என்பதை மனசில் பதிங்க. இவங்க எல்லாம் போய் இயேசுவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இயேசு நம்மளுக்கு அழுது நம்மளை எல்லாத்தையும் மீட்க வந்துட்டாரு. இப்போ இவங்க போய் இயேசுவை பார்த்து அழுகிறாங்க. அங்கே பாருங்க, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். இயேசு கிறிஸ்து சிலுவை ஊர்வலத்தில் போயிட்டே இருக்கார். கடைசி நேரம் அவருடைய சிலுவை ஊர்வலம் போகுது. அப்ப எல்லாரும் இயேசு பாதத்தில் நின்று சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும். இல்லம்மா, எனக்காக அழுகாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொன்னாரே. 28ஆம் வசனம், மன்னிக்கணும், 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எனக்காக ஏன் அழுகிற? எனக்கு ஒன்று நீ அழ தேவையில்லை. உன் குடும்பத்துக்கு அழுகு, உன் பிள்ளைக்கு அழுகு. உன் கண்ணீர் உன்னுடைய பிள்ளையும் உன் சந்ததியும் நல்லா வைக்கும். அப்படி சொல்லி தந்தார். ஹல்லேலூயா. பெற்றோருக்கு ஒரு நல்ல வைத்தியம் சொல்லி தரேன். எல்லாரும் என்ன கவனிக்கணும்? பெற்றோருக்கு ஒரு நல்ல மருந்து. தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு உங்கள் பிள்ளைக்காக நில்லுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்குங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். புரியுதா? தேவ மனுஷி ஒரு அம்மா சூசன்னா, அவங்களுக்கு 15 பிள்ளை. 15 பிள்ளைக்கும் டெய்லி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. கண்ணீரோடு அந்த பிள்ளை தலையில் கையை வச்சு அது தூங்கும்போது முடிவு என்னாச்சு தெரியுமா? அந்த அம்மாவோட 15 பிள்ளைகளில் 12 பிள்ளைங்க ஊழியக்காரா மாறினாங்க. மிச்சம் 3 பிள்ளைங்க சாதிக்கிற சாதனையாளர்னா மாறினான் உலகத்தில். அதுலேயும் அந்த 12 பிள்ளைகளில் 4 பிள்ளைகள் மிகப்பெரிய நபர்கள். அதில் ஒருவர் தான் மெத்தடிஸ்ட் என்ற திருச்சபையை உருவாக்கின ஜான் வெஸ்லி. அவங்க அம்மாவை தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் தாய்மாரே என்ன கவனிங்க, தந்தையரே கவனிங்க. ஒரு நாளும் உங்கள் கண்ணீரை தாண்டி உங்கள் பிள்ளை எங்கேயும் போக முடியாது. புரியுதா? உங்கள் கண்ணீரை தாண்டி உங்களுக்கு துரோகம் பண்ணுற ஆள் ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. தேவ சமூகம் நமக்கு இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வச்சிருக்காராம், அளந்து வச்சிருக்காராம். புரியுதா? ஒரு சொட்டு கண்ணீர் நீங்கள் வடிச்சிங்கன்னாலும் துக்கத்தோட வேதனையோடு போய் தேவ சமூகத்தில் வடித்தா அங்கே இருக்குது. அதனால் ஒரு நாள் மனுஷன் முன்னாடி அழுகாதீங்க. புரியுதா? மனுஷன் முன்னாடி அழுகிறது வேஸ்ட்டு. தெரியும், நீலி கண்ணீர் எல்லாம் வடிக்காத, சும்மா இந்த மாதிரி எல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படித்தான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் போய் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாதுங்க. புரியுதா? அது ஒரு பெரிய ஆனந்த களிப்பை உண்டாக்கும். அதனால தான் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றின அநேக தெய்வ மனிதர்கள் வேதாகமத்தில் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார்.
அதனால் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அழுங்க. சில வேளைகளில் உங்களுக்கு விரோதமாக தீமையான வார்த்தைகள் வரும். சில வேளைகளில் சில அறிவு கம்மியான பெற்றோர், மூளை இல்லாத பெற்றோர், அறிவு கட்ட பெற்றோர்னா கோபம் வந்துடும். மூளை இல்லாத பெற்றோர் தாம் பிள்ளைக்கே சாபம் போடுறாங்க. நீ விளங்க மாட்ட, நீ அப்படி போயிடுவே, நீ இப்படி போயிடுவே, நீ முன்னுக்கே வரமாட்ட, அப்படி சாபம் போடுறாங்க சில பெற்றோர். புரியுதா? அப்போ அந்த பிள்ளை எங்கே போய் நிற்கும்? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்காரு, அவர்கிட்ட போய் நில்லுங்க. உங்கள் கண்ணீரை வேதனை அந்த அப்பாட்ட போய் சொல்லுங்க. அவர் அதே அப்பாவுக்கு முன்னாடி உங்களை எந்த அம்மா சாபம் போட்டு நீ விளங்க மாட்ட, உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே அம்மாவுக்கு முன்னாடி, அதே அப்பாவுக்கு முன்னாடி உங்களை மேன்மையாக வைப்பார். புரியுதா? ஜாக்கிரதை. பெற்றோருக்கு சொல்லித்தரேன், ஒரு நாளும் உங்களுக்கு கர்த்தர் தந்த பிள்ளைகளில் பார்ஷியாலிட்டி பண்ணாதீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தந்தா எல்லாம் யார் தந்தது? கர்த்தர் தந்தது. அத்தனையும் உங்கள் பிள்ளை. அதில் இதுதான் என் பிள்ளை, இதுதான் என்ன கடைசி காலத்தில் காக்கும்னா கடைசி காலத்தில் காக்கும்னு எந்த பிள்ளையை சொன்னீங்களோ அந்த பிள்ளை தான் உங்களை மிதிக்கும். கடைசி காலத்தில் எந்த பிள்ளை இது லாய்க்கியே கிடையாதுன்னு தூக்கி தூரப்பட்டீங்களோ அந்த பிள்ளை தான் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றும். இது சரித்திரத்தில் ஏராளமான இடத்துல நான் பார்த்துட்டேன். புரியுதா? உங்களுக்கும் தெரியும். அதனால் தேவன் தந்திருக்கிற எந்த பிள்ளையும் என் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு பாகம் போடாமல் எல்லாத்தையும் கர்த்தருடைய பிள்ளையாக வளங்க. ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்கு சாபம் போட்டு கொடுக்காதீங்க. நீ அப்படி ஆவ, இப்படி போவ, அப்படி போவேன்னு சொல்லாதீங்க. இது தேவ பிள்ளைகளுக்கு அழகு அல்ல. விளங்குதா? அதே நேரத்தில் இப்படி சாபத்தை வாங்கினவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், உங்கள் கையில் ஒரு அருமையான ஒரு ஆயுதம் இருக்குது. புரியுதா? அந்த ஆயுதம் கண்ணீருங்க. அதனால் அதை ஒரு நாள் உங்களை தாழ விடவே விடாது. எந்த அளவு மேலே சாபம் ஏராளமான பேர் போட்டான். புரியுதா? குடும்பத்திலையும் போட்டாங்க, வெளியும் போட்டாங்க. ஆனால் ஒரு சாபம் கூட என் வாழ்க்கையில் வேலை செய்யலை. ஏன் செய்யலை தெரியுமா? என்கிட்ட ஆண்டவர் அந்த சாபத்தெல்லாம் மழுங்கடிக்கிற ஒரு நல்ல ஆயுதம் தந்திருக்கிறது, கண்ணீர். நான் எப்போதும் அழமாட்டேன், என் கண்ணில் சாமானியமாக தண்ணி வராது. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் போய் நான் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தா உடனடியாக அந்த கண்ணீருக்கு கர்த்தர் எனக்கு பதில் தந்ததை நான் அனுபவிச்சிருக்கேன். எத்தனையோ சந்தர்ப்பங்களில், நிறைய சந்தர்ப்பங்கள் நான் சொல்ல முடியும். தேவ சமூகத்தில் போய் நான் எதுக்காக கண்ணீர் வடிச்சனோ உடனே அதுக்கு அவர் பதில் தந்திருக்காரு. அதனால் சொல்லித்தரேன், கண்ணீருக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அந்த பள்ளத்தாக்கின் வழியாக ஏன் என்னை நடத்துகிறாருன்னா, எனக்கு ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை மேன்மையை தர தேவன் நடத்துகிறார் என்பதை மனதில் பதிங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் தேவனுக்கு விரோதமாக போகிற நபர்கள் இருப்பார்கள் என்றால், தேவனுக்கு விரோதமாய் பயணிக்கிற பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ இருப்பாங்கன்னா ஒன்றுமே பேசாதீங்க. நீங்கள் உங்கள் மாம்சத்தில் போய் அவங்க கிட்ட போராடி கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. புரியுதா? கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு போராட வேண்டிய ஒரு இடம் இருக்குது. தேவ சன்னிதானத்தில் போங்க. உங்கள் கண்ணீரை அவருடைய பாதத்தில் காணிக்கை ஆக்குங்க. முடிவு என்னாக தெரியுமா? சரியான இடத்துல வேலை செய்கிறவராய் மாற்றுவார். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு நான் ஒரு வேதாகம கல்லூரிக்கு அடிக்கடி அங்கே போய் பாடம் நடத்தி கொண்டு வருவேன். அப்போ அங்கே ஒரு போதகரை சந்தித்தேன். அந்த போதகர் சொன்னார், நான் பயங்கரமான குடிகாரன், டெய்லி குடிச்சிட்டு வந்து என் மனைவியை அடிப்பேன். ஏன்னா குடிக்காரங்க மனைவியை தான் அடிக்க முடியும், பக்கத்து வீட்டு அடிக்க முடியாது. கை காலை ஒடிச்சு கையில் கொடுத்துருவாங்கல்ல. என்ன குடித்தாலும் நம்ம ஆளு சொல்லுவான், குடிச்சா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னுமா. குடிச்சவன் பக்கத்து வீட்டுக்கு போவானா? என்ன குடித்தாலும் தான் வீட்டுக்கு தானே வருவேன். சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுக்கு கட்ட வம்பளுக்கு முடியுமா? தான் வீட்டுக்கு தான் வருவான். அப்படி டெய்லி வீட்டுக்கு வந்து வம்பளு அடிப்பேன், சண்டை போடுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ஏன் டே வேத கோயிலுக்கு உன் பொண்டாட்டி அனுப்புடறா, வேத கோயில் என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா? புருஷனை சாகடிக்க ஜோம் பண்ண சொல்லி தருவாங்க. அவள் புருஷன் செத்துட்டான்னா அவள் வேற கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு ஆயிடுவாரா. அதனால் இவன் மனசுக்குள்ளே என்னன்னா, இவன் என்ன சாவடிக்க தான் இவன் ஜோம் பண்ணுறான்னு இவளை வந்து வீட்டில் அடிப்பேன். அப்போது ஒரு நாள் இவனுக்கு யோசனை, இவன் ஃப்ரெண்டு சொல்லவும், டே ஒரு வேளை இவன் அப்படி தான் ஜோம் பண்ணுறாள், நம்ம அடிக்கடி முழங்கால் போட்டு அழுது ஜோம் பண்ணுறா, என்ன சாவடிக்கு தான் ஜோம் பண்ணுறாளோ அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி குடிக்கலை. ஆனால் குடித்த மாதிரியே அப்படி இப்படி எல்லாம் ஆடிட்டு எப்போதும் வழக்கம் போல் அவன் பண்ணுற மாதிரி வீட்டில் வந்து மனைவியை 2 குட்டுப்பு கொடுத்து அப்படி கீழே விழுந்தான். அவன் கீழே விழுந்துட்டான்னு இந்த அம்மா எப்போ எல்லாம் அவன் குடிச்சிட்டு அடித்து கீழே விழுகிறானோ அப்போ எல்லாம் முட்டிக்கால் போட்டு கையை மேலே தூக்கும். கண்ணீரோடு இந்த அம்மா அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுது. இவன் தூங்கிட்டான்னு அது இவன் நினச்சிட்டு அது எப்போதும் போல் சத்தமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவோட கண்ணீர் அந்த ஆளோட நெத்தியில் போய் பட்டுன்னு விழுகுது. ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணிச்சா, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல கணவனை தந்திருக்கீங்க, என்னை குறையில்லாமல் பார்த்துக்கிறாரு, எனக்கு நல்லதெல்லாம் வாங்கி தர்றாரு, என்னை வேலைக்கு கூட அனுப்பலை, என்னை நல்லா கவனிக்கிறார், அப்படியெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கு. இவனுக்கு தாங்கலை. என்னடா ஃப்ரெண்டு இப்படி சொன்னால் இவன் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா, தலைகீழ இருக்குது அப்படின்ட்டு, ஜெபத்தை நிறுத்துறி, இப்படியா எப்போதும் ஜெபம் பண்ணுவேன். அவன் சொன்னான், எப்போதும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், ஏன்னா எங்கள் சர்ச்சில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே குடியை விட்டு
அந்த மனுஷன் ரசிக்கப்பட்டாங்க. சில நாள் கழித்து கர்த்தர் அழைத்தார், ஊழியக்காரர் மாறினார். அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு என்னை ஊழியனா நிறுத்தினது என் மனைவியினுடைய கண்ணீர்னு சொல்கிறாரு. புரியுதா? ஒரு நாளும் உங்கள் கண்ணீர் வீணே போகாதுங்க. கவலையப்படாதீங்க. நீங்கள் யாருக்காக எதற்காக வடிக்கிறீங்களோ சரியான நேரத்தில் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி கொடுப்பார். மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. மூன்றாவது, நம்மளை ஏன் தேவன் பள்ளத்தாக்குக்கு நடத்தி கொண்டு போறார் தெரியுமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம புரியணுன்றதுக்காக. நல்லா கவனிக்கிறீங்களா? அவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம உணர வேண்டும் என்பதற்காக நம்மளை பள்ளத்தாக்கின் பாதைக்கு கொண்டு போறாருங்க. நல்லா கவனிங்க. நம்ம சாதாரண இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள சொல்கிறேன், அம்மா மாரெல்லாம் என்ன கவனிக்கிறோம். நீங்கள் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். உங்கள் பிள்ளை அது பாட்டுக்கு ஓடி ஆடி ஜம்முன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் தூக்கி போய் மடியில் போட்டு படுத்துட்டு தூங்குன்னு தட்டுவீங்களா? இல்லவே இல்லை. அது பாட்டு விளையாண்டுட்டு இருக்கும் ஓடி ஆடினா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. சாப்பாடு கேட்குற நேரம் அந்த குழந்தைக்கு சாப்பாடு தருவீங்க, கவனிப்பீங்க. ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு நிலை வருது, ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ ஒரு வயிற்றால போகிற ஒரு நிலையோ அந்த குழந்தைக்கு வருது. அப்போது தானாக குழந்தை யாரை தேடும்? தாயை தேடும். தாயும் என்ன பண்ணுவான்னா, எல்லா வேலையை விட அந்த குழந்தைய நார்மல் ஆக்கணுன்றதுக்காக அந்த குழந்தைக்கு ரொம்ப கேர் பண்ணுவா. அதை இடுப்பில் வச்சுக்கிட்டே நடந்து, இடுப்பில் வச்சுக்கிட்டே சமைச்சு, அந்த குழந்தை பக்கத்திலேயே படுத்து, அந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்புலையுமே அந்த குழந்தை ஜம்முன்னு ஆயிரும், மாத்திரை மறந்து விட. புரியுதா? இதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னை ஏன் பள்ளத்தாக்கின் பாதையில் நடத்துகிறார் தெரியுமா? என் கூட அவர் இருக்கிறத நான் உணரும்படியாக. அதனால தான் அழகா சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு போகிறேன், கூட யார் இருக்கா? அப்புறம் என்னதுக்கு பயம்? அப்புறம் என்னதுக்கு பயங்க? கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார்ல, அப்புறம் என்னதுக்கு பயம்? நான் பொல்லாப்பிற்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படி சொல்லி முடிக்கிறாரு. அதனால் எப்போ எல்லாம் நீங்கள் அப்படிப்பட்ட பாதையில் உங்களை கர்த்தர் நடத்துகிறாரோ, உங்களை தனியாக விடலை, உங்கள் கூட அவர் இருக்கிறத நீங்கள் உணரலாம். புரியுதா? ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரோடு நடந்து ஊழியத்துக்கு கிளம்பி போகிறார். ஆண்டவரே என் கூட வாங்கன்னு போனார். அவருக்கு ஒரு ஃபீலிங், யாரோ கூட தங்குடியே நடந்து வர்றது போல். அப்படியே போய் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வர்றாரு. காலையில் வந்தால் இவர் போன வனாந்தர பாதையிலெல்லாம் 2 காலடி தடம் தெரியுது. அப்போ இவருக்கு சந்தேகம், நான் மட்டும்தானே போனேன், இன்னொரு காலடி தடம் தெரியுது அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் நேற்று சொன்னல என் கூட வான்னு, அதனால் இன்னொரு காலடி தடம் என்னோடதுன்னாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என் கூடயே நேற்று என் ஜெபத்தை கேட்டு வந்திருக்காரேன்னு அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது கொஞ்சம் பாதம் மோசமாக சகதியும் சேரும் கரடு முரடாக இருக்குது. அந்த இடத்துல ஒத்த காலடி தடம் தெரியுது. அப்போ இவருக்கு ரொம்ப மனசில் வேதனை ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, நல்ல பாதை வரும்போதெல்லாம் என் கூடயே நடந்து வந்தீங்க, இந்த மோசமான பாதை வந்தவொடனே என்னை விட்டு விலகிட்டு என்னை மட்டும் இந்த கரடு முரடான இடத்துல நடக்க வச்சிருக்கீங்களே அப்படின்னு வேதனையோடு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் சொன்னார், மகனே, அது ஓன் கால் தடம் இல்லை, அது என்னோடது. அந்த இடத்துல நான் ஒன்று தூக்கி சுமந்தேன், நல்லா கவனிச்சு பாரு, உன் சைஸா ஏன் சைஸான்னு பாரு அப்படி சொன்னார். கவனிக்கிறீங்களா? எப்போ எல்லாம் நீங்கள் மரண இருளான துன்பமான பள்ளத்தாக்கின் பாதையில் போகிறீங்களோ அப்போ எல்லாம் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டுங்க. அல்லேலூயா. கவலையப்படாதீங்க. மனுஷனால் நம்முடைய பாதையை புரிய முடியாது, மனுஷனால் நம்முடைய பாதையை அறிய முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட மரண பரியந்தம் வருகிறவர். புரியுதா? ஜீவன் உள்ள வரைக்கும் வருகிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். சங்கீதக்காரன் அழகா சொல்வாரு, 143ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 143:3. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். புரியுதா? சத்துருவோட வேலை என்ன? நிறைய நேரத்தில் தேவ பாதைகள் இப்படி பாதையில் போனவங்க, கவனிக்கிறீங்களா? தேவ பாதை பிள்ளைகளாக இருந்தால் இப்படி ஒரு பாதையில் போகணும். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையில் சத்துரு வந்து மிதிச்சு போட்டானா. யோபு சொல்வார் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 16வது வசனம், 16:16. யோபுவின் புத்தகம் 16:16. அழுகையினால் என் முகம் அழுக்கடைந்து மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? எவ்வளோ ஒரு வேதனை பாருங்களேன். முகமே அழுக்காயிருச்சான், அந்த அளவுக்கு அழுக. அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் பாதையில் அநேக தேவ மனிதர்கள் போனாங்க.
அதனால் அப்படி ஒரு பாதை வருதுன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் கூடவே ஒருவர் இருக்கிறார். உங்களை அங்கீகரிக்கிற ஆண்டவர், உங்களை அரவணைக்கிற ஆண்டவர், உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் கூட அந்த பள்ளத்தாக்கின் பாதையிலும் உண்டு என்பதை ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த படியாக அந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் பாருங்க, 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபு சொல்றார், ஒரு பக்கம் ஏராளமான துன்பம் படுத்துகிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள் இருக்காங்க, அதுக்கு நடுவில் கர்த்தர் எனக்கு ஒரு வெளிச்சம் தந்தார். அந்த வெளிச்சத்தினால அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின அழகாக ஜம்மன் நடந்து வெளியே வந்துட்டேன். என்ன அருமையான வரிகள், புரியுதா? அப்போ உங்களுக்கு துன்பம் பாதை வரும்போது, இருளின் பாதை வரும்போது, எனக்கு அந்த இருளையும் வெளிச்சமாக மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. அதைத்தான் தாவீது என்ற தேவ மனிதன் சொல்லும்போது, சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் சொல்லுவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். இதெல்லாம் தாவீது அனுபவித்து வந்த பாதைகளுங்க. அதனால் எப்போயெல்லாம் இப்படி இருளான நேரம் வருதோ அப்போ ஒன்று கவலைப்படாதீங்க, என் கூட என் மெய்ப்பன் இருக்கிறார், என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் நாட்டில் ஆடு மேய்க்கிற மெய்ப்பன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆடை அப்படியே மேய விட்டுட்டு அவன் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பான், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பான், அது பாட்டுக்கு சௌரியத்துக்கு போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், புரிஞ்சா? ஆனால் ராத்திரி ஆடெல்லாம் அடைய வரும்போது மெய்ப்பனும் அந்த ஆடு கூடையே இருப்பான். ஏன் தெரியுமா? அந்த ஆட்டுக்கு அவன் தான் பாதுகாவலை, அது கூடையே இருப்பான். இது இஸ்ரவேலினுடைய வழக்கம். அதே போல் என்னுடைய மெய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு எப்போ எல்லாம் எனக்கு ஆபத்து இருக்கோ அப்போ எல்லாம் என் கூடவே இருப்பாருங்க. கவலைப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக இயேசுவுக்கு மெய்ப்பனாக இருப்பீர்கள் என்றால், இயேசுவுக்கு ஆடாக இருப்பீர்கள் என்றால், அந்த நல்ல மெய்ப்பனுடைய நல்ல ஆடாக இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஆபத்தும் இன்னலும் வேதனையும் வரும்போது அவர் கூட இருப்பார். அதனால தான் எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பேர் எழும்பி வரும்போது நான் சட்டையே பண்ணாமல் ஜம்முன்னு ஏன் போகிறேன் தெரியுமா? என் கூட ஒரு ஆள் இருக்கார், என்னை அழைத்தவர். அவர் ஒரு நாள் என்னை விட்டு விலக மாட்டாருங்க. அவர் செய்த இந்த இடத்துக்கு என்னை அனுப்பின நோக்கத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் என்னை கைவிட மாட்டார் என்று எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. அதனால தான் பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அவர் சொல்றது கவனிச்சிங்களா? ஆண்டவர் என்ன பண்றாராம்? என்னுடைய பலவீனத்தில் என் கூடவே இருக்காராம். அதனால் இந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா என் கூடவே அவர் இருக்கார். கவலையே படாதீங்க, புரியுதா? இருளான பாதை இருக்குது, கடினமான பாதை இருக்குது, கடக்க முடியாத கஷ்டமான பாதை இருக்குன்னா ஒன்றும் தெரிஞ்சுக்குங்க, உங்களை அழைத்த தேவன் உங்களோட கூட உண்டு. உங்களை கரம் பிடித்த ஆண்டவர் உங்களோடு கூட உண்டு. கவலையே படாமல் அருமையாய் அந்த பள்ளத்தாக்கை தாண்டி போகலாம், அருமையாய் அந்த பள்ளத்தாக்கை கடந்து போகலாம். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை என்பதை தேவ பிள்ளைகள் மனசில் பதிக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 139ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுவார். சங்கீதம் 139:5, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். கவனிக்கிறீங்களா? அப்படியே என்னை அணைச்சிக்கிறாரு. என்ன கவனிக்கிறீங்களா? முன்னாடி பின்னாடி நெருக்கிறாருன்னு அப்படி அணைச்சி அவர் கையை மேலே வைக்கிறாராம். எந்த பாதிப்பும் இல்லைங்க. புரியுதா? இப்போ சொல்லுங்க, பள்ளத்தாக்கு தேவையா தேவையில்லையா? புரியுதா? அவர் பள்ளத்தாக்கின் பாதையில் நடத்தும் போது தான் தேவ மகிமையை உணர முடியும். இதை புரிந்து கொண்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசி உடனடியாக கிளம்பி பள்ளத்தாக்குக்கு போனார். ஒன்றும் பேசலை. அங்கே போனால் ஒரு பெரிய தேவ மகிமையை காண முடிந்தது. எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வுக்கு கொண்டு போகும். என்னுடைய வாழ்க்கையில் வாக்குவாதத்தை நீக்கிறதுக்கு. புரியுதா?
எப்போ நமக்கு இருக்கிற வாக்குவாதம், சண்டை, சச்சரவு எல்லாத்தையும் நீக்குங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கு. உங்கள் உரிமைக்காக நீங்கள் போராட தேவையில்லை. உங்கள் உரிமைக்காக நீங்கள் போராடும் போது அவர் அமைதலாக இருப்பார். நீங்கள் அமைதலாக இருக்கும்போது உங்களுக்குரிய காரியத்துக்கு அவர் போராடுவார். அவருக்குரிய நன்மை உங்களிடத்தில் வந்து சேரும் என்பதை தெய்வ பிள்ளைகள் மனதில் பதிக்கணும். ரெண்டாவது, எப்போயெல்லாம் உங்களை தேவன் பள்ளத்தாக்கின் பாதைக்கு கொண்டு போகிறாரோ அதுக்கு பின்பு அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நீங்கள் கடக்கும்போது ஒரு பெரிய ஆனந்தமான நீரூற்றுக்கு உங்களை நடத்துகிறார். அந்த அழுகை உங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாய் மாறும். ஒரு நாளும் துன்பத்தில் மனுஷன் முன்னாடி போய் கண்ணீர் வடிக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் போய் உங்கள் கண்ணீரை காணிக்கையாக்குங்க. முடிவு, நீங்கள் எதற்காக கண்ணீர் வடித்தீர்களோ அது எல்லாவற்றையும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இது எல்லாவற்றிற்கும் மேலே மூன்றாவது, என்னை அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் கொண்டு போகிறார். எதற்கென்றால் என்னோடு கூட அவர் இருப்பதற்காக. என்னோடு கூட அவர் இருப்பதை மற்றவர்கள் உணரும்படியாக, என்னோடு அவர் கூட இருப்பதை நான் அனுபவிக்கும்படியாக என்னை அப்படிப்பட்ட பாதைக்கு கொண்டு போகிறார். அதனால் கவலைப்படாதீங்க. அவர் கூட இருந்தால் எதையும் இனிமையாக கடந்து போகலாம். சங்கீதக்காரனை போல எதையும் துணிஞ்சு போகலாம். ஏன் எந்த எல்லையிலும் தாவீது பதறல தெரியுமா? அவர் கொண்டே ஒன்று தெரியும். அவருடைய பிறந்த நாளில் இருந்து அவருடைய மரண காலம் வரைக்கும் ஏராளமான துன்பத்தின் பாதையில் வந்தவர். ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் வேதனை கலங்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும், என் கூட என் ஆண்டவர் இருக்கார், என்னை கைவிட மாட்டார், எனக்கு அழைப்பு தந்தவர் அவர், ராஜ்யத்தை தந்தவர் அவர், கண்டிப்பாக அவர் செய்வார் அப்படின்னு நின்னார். அதனால தான் பகையாளியை கூட இனிமையாக மதுரமாக நடத்த சொல்லி கொடுத்தார். அவனுக்கு பகையாக வந்து நிற்கிறான் மகன்தான். ஆனால் போர் வீரர்களுக்கு என்ன சொல்லி அனுப்புகிறாரு? எப்பா கொஞ்சம் பார்த்து நடத்துப்பா, அடாவடி பண்ணிடாத, கொண்டுறாத, கொஞ்சம் பார்த்து அப்படி அனுசரித்து கொண்டு போ. நம்மளாக இருந்தால் ஆண்டவரே அவனை போட்டு தள்ளுங்க ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல கூட அவருக்கு தெரியும், எனக்கு நீதி செய்கிற ஒரு தேவன் உண்டு. அதனால் நமக்காக வழக்காடுகிற, நீதி செய்கிற, நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன் உண்டு. பள்ளத்தாக்கில் தான் அதை நீங்கள் அனுபவிக்கவும் உணரவும் முடியும். அதனால் பக்கத்திற்கால்கிட்ட கை கொடுத்து, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் தேவை. கண்களை மூடி முழங்கால் படலாமா? கண்களை மூடி முழங்கால் படலாமா? இதுவரைக்கும் பள்ளத்தாக்கின் பாதையில் வந்து கொண்டு இருக்கிறவர்கள் கண்ணை மூடி, ஆண்டவரே, உபத்திரவமான பாதையில், துன்பமான பாதையில், வேதனையான பாதையில் நான் நடந்து வர ஆண்டவரே, என் மேலும் உடைய கிருபை இறங்கட்டும், என் மேலும் உடைய இறக்க இறங்கட்டும், என் மேலும் உடைய தயவு இறங்கட்டும். முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே என்னை நன்மையின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. பள்ளத்தாக்குக்கு போக சொன்ன போது கீழ்ப்படிந்து பள்ளத்தாக்குக்கு போன எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல உங்கள் மகிமையை காண்பதற்கு என்னையும் அர்ப்பணிக்கிறேன். வாக்குவாதங்களை விட்டு விலகிற ஆண்டவரே, ஆனந்தத்தை அனுபவிக்க அழுகையை உங்கள் கரத்தில் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறேன். துன்பத்தின் பாதையில் நீர் என்னோடு கூட இருப்பதை உணர என்னோட கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவ கிருபையும் பாதுகாப்பும் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். உங்கள் வல்ல கரத்தினால உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் மூடி மறைத்து கொள்ளுங்க. கேட்ட வேத வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்துகிற பள்ளத்தாக்கின் பாதைக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்குள்ளே கொடுங்க. யாரெல்லாம் அப்படி வேதனையோடு பள்ளத்தாக்கின் பாதையில் போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீர் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறீங்களே, ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரே. செழிப்பான இடத்திற்கு ஈசாக்கை கொண்டு வந்தது போல உம்முடைய பிள்ளைகளையும் செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாய், நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. உங்கள் நிறைவான ஆசீர்வாதங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து உங்கள் பாதுகாப்பினாலும் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் கையிட்டு செய்கிற எல்லா கைகளின் கிரியைகளிலே உம்முடைய தேவ கரமும் பெருக்கமும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் மாறாமல் மனிதரோடு கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமேன். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாக்கும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாக்கும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருவர் வாழ்த்து செல்லுங்கள்.